எனக்கு இங்கே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 15 கிலோமீட்டர். சரி, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா சின்ன மோட்ரு வேலை பார்ப்பாங்க. அதனால் பக்கத்தில் உட்காந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஏன் நாமளே ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் ரெடி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, சரி நாமளே ஒரு சைக்கிள் ரெடி பண்ணலான்ட்டு ரெடி பண்ணேன். பழைய சைக்கிளை பேட்டரி பொருத்தி பேட்டரி சைக்கிளா மாத்தி அசத்தி காட்டியிருக்காரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர் ஒருத்தர். 45 நிமிஷ பயணம் இப்போ 15 நிமிஷமா குறைஞ்சிருக்கு. ஒரு வருஷ காலமா முயற்சி செஞ்சு இப்படி ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்காரு இந்த மாணவர். 30 கிலோமீட்டருக்கு ₹1 செலவுன்னு ரொம்ப கம்மியான செலவுல இதை உருவாக்கி இருக்காரு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமநாயக்கன் பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட சக்தி நகர் பகுதியை சேர்ந்தவங்க செந்தில் சந்திரா தம்பதி. இவங்களுடைய மகன் 15 வயதான அபிஷேக். இவரு பெத்தநாயக்கன் பாளையம் பகுதியில் இருக்க அரசு பள்ளியில 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராரு. சக்தி நகர்ல இருந்து பெத்தநாயக்கன் பாளையத்துக்கு நேரடி பேருந்து இல்லாததால சக்தி நகர்ல இருந்து 7 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய செல்லியம்பாளையத்துக்கு போயிட்டு அங்கிருந்து பேருந்து பிடிச்சுதா பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய நிலை இருக்கு. ஆனா 7 கிலோமீட்டர் தூரம் போறதுக்கு தன்னுடைய சைக்கிள் மூலமா 45 நிமிஷம் ஆகிறதுனால பள்ளிக்கு சரியான நேரத்துல போக முடியாத சூழல் ஏற்பட்டிருக்காம். இதன் காரணமா தான் தன்னுடைய சைக்கிளை பேட்டரி சைக்கிளா மாத்தி சீக்கிரமா போகணும் அப்படின்ற முயற்சியில மாணவர் அபிஷேக் இறங்கி இருந்திருக்காரு. அதன்படி கடந்த ஓராண்டா இவரு இதுக்கான முயற்சியில இறங்கி இருந்திருக்காரு. தன்னுடைய தந்தை உதவியோட இவரு செஞ்சு முடிச்சிருக்காரு. 2800 RPM மோட்டாரை இந்த சைக்கிள்ல பொருத்தி 30 கிலோமீட்டர் திறம் கொண்ட பேட்டரியும் பொருத்தி இவரு இப்படி ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்காரு. தன்னுடைய பழைய சைக்கிள்ல இந்த மாதிரி பேட்டரி பொருத்தி அதை இயக்கி காட்டி சாதிச்சு காட்டியிருக்காரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் ஒருத்தர். இவருடைய இந்த செயல்பாடை பார்த்துட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அரசு பள்ளி மாணவர்களுடைய சாதனைகளுக்கு எடுத்துக்காட்டா திகழக்கூடிய மாணவர் அபிஷேக்குடைய முயற்சிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரியான சாதனைகள் படைச்சு அரசு பள்ளி அப்படின்றது பெருமையினுடைய அடையாளம் அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்னு இவர் இதுல குறிப்பிட்டிருக்காரு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் பெத்தநாயக்கன் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு இங்கே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 15 கிலோமீட்டர். சரி, எங்கள் அப்பாட்ட வண்டி வாங்கிட்டாங்கன்னு கேட்டால் அவங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 18 வயசு கீழே ஓட்டக்கூடாது அப்படின்னாங்க. அதேமாதிரி எங்கள் டீச்சர்ஸும் 18 வயசு கீழே 2 வீலர்ஸ் எதுவும் ஓட்டக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நானும் வண்டி வாங்கலை. சரி, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா சின்ன மோட்ரு வேலை பார்ப்பாங்க. அதனால் பக்கத்தில் உட்காந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஏன் நாமளே ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் ரெடி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, சரி நாமளே ஒரு சைக்கிள் ரெடி பண்ணலான்ட்டு ரெடி பண்ணேன். இப்போ இது ரெடி பண்ணதுனால எனக்கு ஸ்கூலுக்கும் போயிட்டு வர்றதுக்கு டைம் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி நல்லா படிச்சிட்ருக்கிறேன். இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்க மோட்ரு பார்த்தீங்கன்னா 2800 RPM 24 வோல்ட்டு 250 வாட்ஸு. அதுக்கு பேட்ரி என்னதுன்னா 24 வோல்ட்டு 12 ஆம்பியர் பேட்ரி யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி ஃப்யூச்சரில் நான் 10th முடிச்சுட்டு 11th போகிறதுக்கு சயின்ஸ் குரூப் எடுத்து இந்த மாதிரி நிறைய நான் கண்டுபிடிக்கணும். அதான் இது ஆர்வம். இது சைக்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஓல்டு சைக்கிள் தான் இதில் எடுத்து ரெடி பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி திங்ஸு பேட்ரி மோட்ரு மட்டும் தான் புதுசு, மீதி எல்லாமே பழைய திங்ஸ் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு, ஹார்னு, பிரேக் பிடிச்ச பிரேக் லைட்டு எல்லாமே வந்துடும். அதனால் நம்மளுக்கு சேஃப்டியாக ஒரு பிரேக் லைட் இருக்கிறதுனால நம்மளுக்கு சேஃப்டியாக நைட் டைமில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நம்ம ஹெட்லைட் யூஸ் பண்ணியிருக்கலாம். பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா 30 கிலோமீட்டர் போகும். ஒரு நாளைக்கு இதுக்கான சார்ஜர் செலவு பார்த்தீங்கன்னா ₹1 தான் ஆகுது. அதனால் இப்போ பெட்ரோல் பைக்கோடு இது ஈக்குவல் பண்ணால் இது எவ்வளோ பெட்டராக இருக்குது.